வணக்கம் நண்பர்களே. இது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான மற்றும் டிஎன்பிஎஸ்சி மற்ற எந்த ஒரு போட்டித் தேர்வு தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு கட்டாயம் நடத்தப்படுங்க. அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு உரிய வினா விடைகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்காங்க. இது 3வது வீடியோ. அந்த 2 வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க பாத்துக்கலாங்க. வாங்க வினா விடைகளை பார்த்துருவோம். அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம பார்ப்போங்க. அதாவது தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் யார்? தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா யார் சரியான விடை அப்படின்றது பாரதியாருங்க. நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆகும். தமிழுக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதியார் கிடையாதுங்க, பாரதிதாசன் தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யார்? பாவேந்தர். பாவேந்தர் அப்படின்னாலுமே பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். அதுக்கடுத்து பாருங்க, அடுத்த வினா, கலைகளின் கருவூலம் என்று அழைக்கப்படுவது எது? கலைகளின் கருவூலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா அருங்காட்சியகம். கலைகளின் கருவூலம் என அழைக்கப்படுவது அருங்காட்சியகம். இங்க பாத்தீங்களாக்க கலை பொருட்கள், இந்த தொல் பொருட்கள், இந்த மாதிரியான பழமையான பொருட்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும். கலைகளின் கருவூலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அருங்காட்சியகம். அதுக்கடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட, ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதாவது தமிழ்நாட்டுல கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்குங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2006 என்பது சரியான பதில். 2006ல தான் கலை பண்பாட்டுத்துறை தொடங்கப்பட்டது. இது ஒரு தனித்துறையாக உருவாக்கப்படுகிறது. 2006ல தான் இது ஒரு தனித்துறையாக உருவாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு கிராமத்து நதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதாவது ஒருத்தர் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அதுல எல்லா நூல்களையும் கேட்க மாட்டாங்க. அந்த நூல் ஏதாவது ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க, அல்லது ஞானபீட விருது வாங்கியிருப்பாங்க. அது ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரியான நூல்கள் கொடுத்துதான் அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி கேட்டிருக்கிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு கிராமத்து நதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியங்க. சிற்பி பாலசுப்ரமணியன் தான் இந்த நூலுடைய ஆசிரியர். இந்த நூலுக்காக அவருக்கு 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சிற்பி பாலசுப்ரமணியனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் இத்தொடர் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள அதிகாரம் திருக்குறள்ல எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊக்கமுடைமைங்க. திருக்குறள்ல ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துலதான் இது இடம்பெற்றிருக்குதுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் சங்க இலக்கியங்களின் தொகுப்பு எனப்படுவது, தமிழ்நாட்டுல சங்க இலக்கியங்களுடைய தொகுப்பு அப்படின்னு அழைக்கப்படுவது எது? 8 தொகையும் 10 பாட்டுங்க. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்களின் தொகுப்பு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அதுக்கடுத்து பாருங்க, மங்கள பொருள் என திருக்குறளில் குறிப்பிடப்படுவது எது? மங்கள பொருள் அப்படின்னு குறிக்கப்படுவது எது அப்படின்னா மலை. மலைதான் மங்கள பொருள் அப்படின்னு குறிக்கப்படுகிறது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்துல இது இடம்பெற்றிருக்குதுங்க. அதுக்கடுத்து பாருங்க, நாட்கவிராச நம்பி எழுதிய இலக்கண நூல் எது? நாட்கவிராச நம்பி எழுதிய இலக்கண நூல் எது? நம்பி அகப்பொருளுங்க. நம்பி அகப்பொருள் அந்த இதைத்தான் எழுதியிருக்காரு. நாட்கவிராச நம்பி அவர் எழுதிய நூல் இந்த நம்பி அகப்பொருள் அந்த நூலை எழுதியிருக்கிறாருங்க. அடுத்து இறுதியான வினா, தமிழ்நாட்டின் சிற்ப கலைகள் பற்றி விவரிக்கக்கூடிய நூல் எது? தமிழ்நாட்டுல சிற்ப கலைகளை பற்றி நிறைய நூல்கள் விவரிக்குது. அதுல இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 நூல்கள்ல எது தமிழ்நாட்டுல இருந்த அந்த சிற்ப கலைகளை பற்றி விவரிக்குது அப்படி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சிலப்பதிகாரம் சரியான பதிலுங்க. சிலப்பதிகாரம் தான் தமிழ்நாட்டின் சிற்ப கலைகள் பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு நூலாக
இருக்குதுங்க. அதுலதான் வந்து என்ன அப்படின்னா ஆடல் அரங்கு, சிற்பங்கள், கட்டிடக்கலை இது பற்றிய விவரங்கள், தகவல்கள் எல்லாமே அந்த சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்குதுங்க. ஓகே, இதோட இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சதுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்றது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. பாஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி, ஃபெயில் ஆகுறது தான் ரொம்ப கஷ்டம். வேணும்னே டெய்லி சும்மாவே உட்காந்துருந்தா தான் ஃபெயில் ஆக முடியும். நம்ம அதாவது கால்ஃபர் பண்ண பின்னாடி உட்காந்து படிச்சா கூட நம்ம வந்து படிச்சிடலாங்க, பாஸ் ஆயிடலாம். அதே போல இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் வந்து அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு மட்டும் கிடையாது, வேற எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதுல வரக்கூடிய வினாக்கள் பார்ப்பாங்க. அந்த வினாக்கள் எல்லாமே தெரிஞ்சதா இருக்கும். எல்லாமே நான் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து வந்துருவாங்க. கடைசிக்கு ஆன்சருக்கு வந்த முன்னாடி பார்த்தா தான் தெரியும் நம்ம ஆன்சர் பண்ணது எல்லாமே தவறான பதில் அப்படின்ட்டு. கேள்வி நமக்கு வந்து பரிச்சயமான கேள்வியாக இருக்கும். அந்த பதில்களும் பரிச்சயமான பதிலாக இருக்கும். ஆனா அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாதுங்க. ஆனா பார்த்தா ஈஸி, எளிமையா இருந்துச்சு, பாஸ் ஆயிருவேன், நிறைய மார்க் எடுத்துருவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த கேள்வி வந்து படிச்ச கேள்வியாக இருக்கும், நம்ம தெரிஞ்சதாக இருக்கும், கேள்விப்பட்டதாக இருக்கும். அதுக்கான பதில் வந்து இதுவா அதுவா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் வந்து தப்பு விட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து படிங்க. குறிப்பாக இந்த தகுதி தேர்வு எழுதுறவங்க வந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்தை வந்து நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து தான் அதிகமான வினாக்கள் வருது அப்படின்லாம் சொல்றாங்க. முந்தைய தேர்வுகள் அந்த வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். தொடர்ந்து படிங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட்.